நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன், சொல்லுங்க நீ. அது வந்து கம் எங்க இருக்கு? அது என் ரூம்ல இருக்கு, நீங்க போய் எடுத்துக்கோங்க. சரி. சவிதா லேப்டாப்ல கேம் சொல்றா. அண்ணி, அது உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லவே மறந்துட்டேன். கம் டேபிள் மேல இல்ல, நான் அது டிராயர்ல வச்சிருக்கேன். சரி, நான் பார்த்து எடுத்துக்கிறேன். சரிங்க அண்ணி. சவிதா, சொல்லுங்க அண்ணி. அது வந்து கம் எந்த டிராயர்ல இருக்கு? அதோ அந்த அந்த டிராயர்ல இருக்கு பாருங்க. சவிதா, இது லாஸ்ட் இயரோட புக் தானே? இந்த எக்ஸாம் தான் நீ எப்போ கிளியர் பண்ணிட்டியே, அப்புறம் எதுக்கு இதை படிக்கிற? அது அது வந்து அண்ணி, அது என்னன்னா இதுல ஒரு சில ஆன்சர்ஸ் கொஞ்சம் தெளிவா இருக்கு, அதான் நான் படிச்சிட்டு இருந்தேன். கிடைச்சிருச்சா அண்ணி? கிடைச்சிருச்சு. மோகன், நீங்க அத்தை கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்கல்ல, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இத பத்தி நீங்க உங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்குல்ல, ஆனா நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இத பத்தி அத்தை கிட்ட நான் பேசுறேன். இல்ல, அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. அம்மா கிட்ட இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. நான் இன்னைக்கு காலையில அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க அண்ணி, அவங்கள பத்தி தான் தெரியல உங்களுக்கு. யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. கோவப்பட்டாங்க, என்னை ரொம்ப திட்டினாங்க. எதுக்காக உங்க அண்ணிக்கிட்ட போய் பணம் வாங்கணும்னு கேட்டாங்க. என் மானத்தையே வாங்கிட்டாங்க. ஆனா அம்மா கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொன்ன அதே உங்ககிட்டயும் சொல்லிடுறேன் அண்ணி. அண்ணி, எனக்கு வேலை கிடைச்ச உடனே முதல் சம்பளம் வாங்கினோடனே உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் அண்ணி. இல்ல இல்ல, பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்ல, அதுவே எனக்கு போதும். சவிதா, இதை என்கிட்ட கொடு. நீ லேப்டாப்ல விளையாடு. நான் போய் கதை திறந்து வச்சுட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். 1000 தடவை சொல்லியிருக்கேன் கதை சாத்திட்டு விளையாடுன்னு, ஆனா நீ கேட்கறதே கிடையாது. உங்ககிட்ட நான் தான் பொய் சொல்ல சொன்னா, நான் ஒண்ணு சொல்லவா? நீங்க சொன்ன இந்த பொய் ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய போகுது. பைத்திய மாதிரி பேசாத. வாயை திறந்தாலே பைத்திய மாதிரி பேசு. வீட்டுல மாமியார் மருமக சண்டை நடக்கும் போது எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. அதனால நீயும் எதை பத்தி பேசாத. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லியே ஆகணும். சந்தியா அண்ணி இருக்காங்கல்ல, இவங்க மீனாட்சி அண்ணியை விட ரொம்ப புத்திசாலி. எல்லாத்தையும் ரொம்ப கவனிச்சு பாக்குறாங்க. நம்ம 2 பேரும் அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதுவா இருந்தாலும் சரி இருந்துட்டு போட்டுமே, ஆனா அதெல்லாம் அம்மா முன்னாடி செல்லாது. இந்த வீட்டுல எல்லாமே அம்மா விருப்பப்படி தான் நடக்கும்.
அதுவும் இல்லாம அம்மாவோட பாசத்துக்கு அளவே கிடையாது. நம்மளை பத்தி எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இங்க பாத்தீங்களா, இதை எடுத்து இப்படி இதுக்குள்ள வைக்கணும். சூர்யாண்ணா, கண்ணை நல்லா திறந்து வச்சு பாருங்க. எனக்கு மீச முளைச்சிருக்கா? ஏன் என்ன அவசரம் உனக்கு? வழியில் இருக்கு, வந்துடும். கொஞ்ச நாள்ல வந்து சேர்ந்துடும். சூர்யாண்ணா, எப்பவும் எங்க அம்மா ஒண்ணு சொல்வாங்க, எனக்கு மீச வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. சோட்டு இங்க வா. ஆ, சோட்டு, ஆ, உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு எனக்கு முதல்ல மீச வரணுமா. சரி, கிட்ட வா. ஆ. போதுமா? உனக்கு மீச வந்தாச்சு. சூர்யாண்ணா, இப்ப எனக்கு இந்த மீசையே போதும். அப்புறம் உங்களை மாதிரியே எனக்கும் சீக்கிரமா ஒரு அழகான மனைவி வந்துடுவாங்க. சோட்டு, ம், என்ன நீ வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசுற? ம். டேய், பொண்டாட்டிக்கு மீசைக்கு சம்பந்தமே இல்லடா. முதல்ல உன் சொந்த காலில் நிக்க கத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ மனைவியை பத்தி யோசிக்கலாம். இப்ப அதெல்லாம் யோசிக்காத. ஆனா சூர்யாண்ணா, ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே இல்ல. இப்பவும் நான் என்னோட கால்ல தானே நிக்கிறேன். நான் ஒண்ணும் அடுத்தவங்க கால வாடகைக்கு வாங்கி நிக்கலல. போதும், வாயை மூடிட்டு உட்காரு. முதல்ல வேலையை செய். செஞ்சுட்டு தானே இருக்கேன். ம். அனி, இப்ப என்ன செய்யலாம்? இதோட முடி எப்படி வைக்கலாம்? அப்படி விரிச்சு விடலாமா இல்ல தலை பின்னிடலாமா? அப்படியே இருக்கட்டும். அப்படியா? அது முடி இப்படி இருந்தா தான் உங்களுக்கு நல்லா இருக்கா? இல்ல, நான் பொம்மைக்கு சொன்னேன். பொம்மைக்கு முடி இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். கஸ்தூரி, எங்க போய் தொலைஞ்ச? அட கடவுளே, உனதான் கூப்பிடுறாங்க, சீக்கிரம் போயிடு. இல்லனா அவங்க இங்கே வந்துடுவாங்க. அவங்க வரதுக்குள்ள நீயே போயிடுறதுதான் நமக்கும் பொம்மைங்களுக்கும் நல்லது. நீ சொல்றது உண்மைதான். நான் கிளம்புறேன். அனி, இதை நீங்க பாத்துக்கோங்க. இப்படி செஞ்சுட்டுங்க. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கஸ்தூரி, வா. கூப்பிட்டீங்களா? கஸ்தூரி, நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு ஸ்டோர் ரூம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடலாம். வா. ஸ்டோர் ரூமா? ஏன் போக வேணாம்னு சொல்ற? சொல்லு. நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கா இல்ல மகாராணி மாதிரி அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கா? என்னம்மா நீங்க? அந்த கடவுள் என்ன ரொம்ப அழகா படைச்சு இங்க அனுப்பியிருக்காரு. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க? உங்களால முடிஞ்சா தாஜ்மஹால் பக்கத்துல கூட போய் நின்னு காய்கறி வாங்கி விப்பீங்க. எதையும் அழகாவே இருக்க விட மாட்டீங்க. வாய மூடு. அப்புறம் பின்ன என்னம்மா, இந்த கஸ்தூரி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே செத்து போயிட்டானா நீங்க எனக்காக இறுதி சடங்கு கூட செய்ய மாட்டீங்களே? நடு வீட்டுல கையால புடிச்சு எடுத்துட்டு போயிடுவீங்க. போகும்போதாவது இத சுத்தம் பண்ணிட்டு போமானுவீங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? போ போய் இத மொட்டை மாடியில கொண்டு போய் காய வை. எனக்கு கை காலெல்லாம் நல்லா தான் இருக்கு. நானே போய் ஸ்டோர் ரூம் சுத்தம் பண்றேன். அம்மா அம்மா நில்லுங்கம்மா, எங்க போறீங்க? நான் தான் இருக்கேன்ல, நான் போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன். மறக்காம சுத்தம் பண்ண.
சோட்டு சோட்டு ஏய் சோட்டு என்ன வேலை செஞ்சிருக்க நீ? அண்ணி இந்த ஜிகனா ஃபுல்லா உங்க முகத்துல இருக்கு. அண்ணி இந்தாங்க அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் கவனிக்காம. இந்தாங்க. இல்லை வேண்டாம் வேண்டாம், இந்த துணியை வச்சு உங்கள் முகத்தை துடைக்க வேண்டாம். அப்படி பண்ணால் சம்கி இன்னும் நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் திரும்புங்க. சோட்டு ஜாக்கிரதை, இல்லைன்னா விரல் அப்படியே ஒட்டிக்கும். பரவாயில்லையே சூர்யாயா, இத கொஞ்சம் பாருங்களேன். இந்த பொம்மை பார்க்கிறதுக்கு அழகா இருக்குல்ல? உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. இந்த கஸ்தூரி அண்ணி, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாப்பிள்ளை பொம்மை பார்க்க எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு குறை இருக்கு. அப்படியா? என்னது? இந்த பொம்மைக்கு எல்லாத்தை விட சிகப்பு தலப்பா காட்டணும், அப்பதான் அழகா இருக்கும். ஆமால, இத நான் மறந்தே போயிட்டேன். இத போட்டா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க பரவாயில்ல அண்ணி, எல்லாத்தையும் நல்லா கவனிக்கிறீங்க. சரி, இத நான் உடனே கட்டிடுறேன். இப்ப பாருங்க அண்ணி, செஞ்சு முடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் பாருங்க அண்ணி. இப்ப இது ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா பாக்குறதுக்கு?
அண்ணி. இந்த 2 பொம்மைங்களும் நீங்களே உங்க கையால ஒன்னா ஜோடியாக்கிடுங்க பாப்போம். நல்லா ஒட்டிக்கிச்சு. அச்சச்சோ, இப்ப என்ன செய்யறது அண்ணி? உங்க 2 பேருடைய விரல ஒண்ணா ஒட்டிக்கிச்சு. சூர்யாண்ணா, உங்க கவனத்தை எங்க வச்சிருக்கீங்க? என்கிட்ட மட்டும் சொன்னீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருன்னு. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. எல்லாமே போச்சா? நீங்களே உங்க கவனத்தை எங்க தான் வச்சிருப்பீங்களோ. நான் ஒருத்த மட்டும் எத்தனை பேர் தான் சமாளிக்கிறது? இப்ப பாத்தீங்களா 2 பேரோட விரல ஒட்டிக்கிச்சு. சூர்யாண்ணா, இது வரைக்கும் நான் தேவையில்லாம பணம் செலவு பண்ணி நிறைய படங்களை பார்த்திருக்கேன். ஆனா அதை விட பெரிய படம்ல இங்க ஓடிட்டு இருக்கு. சூர்யாண்ணா, வேணும்னே தானே இப்படி செஞ்சீங்க? வாய் மூடுறா. பரவாயில்ல விடுங்க அண்ணி, இது அவ்வளவு சீக்கிரம் வராது. இது ஜென்ம ஜென்மத்துக்கான பந்தமாச்சே. இது இப்படிலாம் வராது அண்ணி. பேசாம ஒண்ணு பண்ணலாம். போய் சோப் போட்டு நல்ல கை கழுவிடுங்க, அப்புறமா இது வந்துடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா வராரு. சூர்யா, சூர்யா, இந்த மாத்திரை தீர்ந்துருச்சப்பா. இத போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வாப்பா. சரிப்பா.